இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். விமானத்தில் மது வழங்கக்கூடாது என்ற பாஸ் கருத்துக்கு எதிராக ஜாசேகா எம்பி லிம் லிப் எங் கடும் விமர்சனம். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் மது வழங்குவதை தடை செய்ய வேண்டும் என்று பாஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை ஜாசேகா நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் கடுமையாக விமர்சித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து பேசிய லிம் லிப் எங் எதிர்க்கட்சியான பாஸ் முன்வைத்துள்ள இந்த ஜனநாயகமற்ற முன்மொழிவை சாடியுள்ளார். மது அருந்துவது என்பது முஸ்லிம் அல்லாதோரின் தனியுரிமை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட அரபு நாடுகளின் விமான நிறுவனங்களான எமிரேட்ஸ், எத்திஹாட் ஏர்வேஸ், கல்ஃப் ஏர் ஆகியவை கூட விமானங்களில் மது வழங்குவதை லிம் லிப் எங் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளையில் பாஸ் கட்சிக்கு மது வழங்குவது பிடிக்கவில்லை என்றால் பாஸ் ஏர்லைன்ஸ் என்ற பெயரில் தனி விமான சேவையை தொடங்கட்டும் என்றும் லிம் லிப் எங் நையாண்டியாக கூறியுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்க மாட்டார் என்பதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று இரவு உறுதிப்படுத்தினார். என்றாலும் புட்டினுக்கு பதிலாக துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவாக் பங்கேற்பார் என்றும் அன்வார் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வரும் அக்டோபர் 26 முதல் 28 தேதி வரையில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மற்றும் ஆசியான் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் எல்லை தாண்டிய இணைய மோசடிகள் இம்மாநாட்டின் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்றும் இதனை எதிர்கொள்ள ஆசியான் நாடுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கையை வலுப்படுத்தப் போவதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். லங்காவி சென்னாங் கடற்கரையில் நேற்று புதன்கிழமை கடலில் நீந்த சென்ற 2 ஆடவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து மாலை 6:05 மணியளவில் போலீசுக்கு தகவல் கிடைத்ததாக லங்காவி துணை போலீஸ் தலைமை அதிகாரி சம்சுல் முடின் சுலைமான் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரை சேர்ந்த 38 வயது மற்றும் 46 வயதுடைய 2 ஆடவர்கள் விடுமுறையை கழிக்க லங்காவிக்கு வந்த இடத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இருவரும் பொதுமக்களால் கடலில் இருந்து மீட்கப்பட்டு லங்காவி சுல்தானா மலிஹா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புக்கிட் அமான் நிர்வாகத்துறை இயக்குநர் டத்தோசரி அப்துல் அசீஸ் அப்துல் மஜீட்டிற்கு நேற்று புதன்கிழமை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பங்லிமா காகா பசுகான் போலீஸ் விருதை வழங்கி கௌரவித்தார். நேற்று இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற 2025 ஆண்டிற்கான PDRM வீர விருதுகள் வழங்கும் விழாவில் விருதுகள் பெற்ற 109 அதிகாரிகளில் அப்துல் அசீஸ் முன்னிலை வகித்தார். புக்கிட் அமான் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் டெக்னாலஜி துறையின் இயக்குநர் கில்பர்ட் பிலிப் லயாங், ஜொஹூர் காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாட் மற்றும் பினாங்கு காவல்துறை தலைவர் டத்தோ அசீசி இஸ்மாயில் ஆகியோரும் பங்லிமா காகா பசுகான் போலீஸ் விருதை பெற்றனர். இவ்விழாவில் மொத்தம் 5 அதிகாரிகளுக்கு பங்லிமா காகா பசுகான் போலீஸ் விருதும், 16 அதிகாரிகளுக்கு பலவான் பசுகான் போலீஸ் விருதும், 6 அதிகாரிகளுக்கு கசத்ரியா பசுகான் போலீஸ் விருதும், 78 அதிகாரிகளுக்கு பந்தாரா பசுகான் போலீஸ் பதக்கமும் வழங்கப்பட்டன. வரும் நவம்பர் 1 முதல் டிசம்பர் 30 தேதி வரையில் போக்குவரத்து சம்மன்களுக்கு 70% வரை தள்ளுபடி வழங்க PDRM முடிவெடுத்திருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் அசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் நிலுவையில் உள்ள போக்குவரத்து சம்மன்கள் மொத்தம் 6.6 பில்லியன் ரிங்கெட் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சலுகைகளுக்கு மக்கள் வரவேற்பு அளிக்கும் பட்சத்தில் நிலுவையிலுள்ள சம்மன்களுக்கு மேலும் சலுகைகள் வழங்கப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் சைஃபுடின் தெரிவித்துள்ளார். இச்சலுகைகள் 2026 ஆண்டில் அமலுக்கு வரவுள்ள புதிய சம்மன் கட்டண முறைக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் கடைசி முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கடா கம்போங் ஹுமா தஞ்சோங் டாவாய் அருகே நேற்று பிற்பகல் கடலில் ஏற்பட்ட பேரலைகள் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 23 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 50 பேர் தற்காலிக நிவாரண மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்தவர்கள் அனைவரும் நேற்று மாலை 6 மணியளவில் SJKC சுங் செங் நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டதாக கொலமுடா உள்நாட்டு பாதுகாப்பு படை அதிகாரி கேப்டன் அமீருல் அஷ்ரப் முகமது மயாடின் தெரிவித்துள்ளார். நேற்று காலை முதல் இரவு வரை அப்பகுதியில் நீடித்த கனமழை நிலைமையை மேலும் மோசமடைய செய்துள்ளது. நேற்று கடலில் ஏற்பட்ட பேரலைகள் கட்டப்பட்டிருந்த பாதுகாப்பு சுவரையும் மீறும் அளவிற்கு இருந்ததால் இந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமீருல் அஷ்ரப் தெரிவித்துள்ளார். பேரா மாநிலம் கம்போங் சுங்காய் பாப்பான் அருகே உள்ள சுங்காய் பேரா ஆற்று நீர் நீல நிறமாக மாறி வருவதற்கு அதில் கலக்கப்படும் மாசுபாடு காரணமாக இருக்கலாம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஹஸ்புல்லா ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பச்சை நிறத்தில் இருக்க வேண்டிய நீர் நீல நிறமாக மாறுவதற்கு அப்பகுதிகளில் சுரங்க தொழில்களில் இருந்து வரும் உலோக கலவைகள், சயனைடு மற்றும் அர்சனிக் போன்ற நச்சுப் பொருட்கள் காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீல நிறம் பார்ப்பதற்கு அழகாக தோன்றினாலும் கூட அதிலுள்ள நச்சுத்தன்மை மீன்கள் மற்றும் ஆற்றில் வாழும் பிற உயிரினங்களை கொல்லக்கூடும் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். அதேவேளையில் இந்த ஆற்று நீர் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.